10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about modern synthetic theory. Already we studied. There are three heading. One is a gene mutation, chromosomal mutation, genetic recombination. Already we studied. Today we will see natural selection. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம 3 ஹெட்டிங் பார்த்துட்டோம் மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில். இப்போ நம்ம பார்க்குறது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேச்சுரல் செலெக்ஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன், but once such variation occur in favor some genetic changes which rejecting others. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் செலெக்ஷன் எனி ஜெனட்டிக் வேரியேஷனை உண்டு பண்ணாது. டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ நம்மளோட ஜீனில் எந்த சேஞ்சஸும் இது உண்டு பண்ணாது நேச்சுரல் செலெக்ஷன். பட் ஒன்ஸ் such variation occur in favor, அதில் ஏதாவது ஒன்று என்விரான்மெண்டலுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ் விச் ரிஜெக்டட் அதர்ஸ், அது மட்டும் செலக்ட் ஆகும், மிச்சம் எல்லாமே ரிஜெக்டட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அனிமல்ஸ் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டு சில தாக்கத்தை அந்த அனிமல்ஸுக்கு கொடுக்குது அப்படின்னா எல்லா ஜீனுமே சேஞ்சஸ் ஆகாது. பர்டிகுலராக அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுற ஜீன் மட்டும் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி சேஞ்சஸை உண்டு பண்ணும், மிச்சம் எல்லாத்தையும் அது ரிஜெக்டட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன், இது ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு படிக்கிறோம். இது 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ஸோ 2 ஸ்பீசிஸ் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. நமக்கு தெரியும், இப்போ ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அதில் சம் சேஞ்சஸ், ஒரு சில அனிமல்ஸுக்கு சம் சேஞ்சஸ் ஆகிருச்சு, அதில் எவல்யூஷன் ஆகுது அப்படின்னா ஒரு அனிமல் 2 அனிமல்ஸில் எவல்யூஷன் ஆகுதுன்னா அது செப்பரேட்டாகவே அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அந்த எவல்யூஷன் ஆன அனிமல்ஸும் ஏற்கனவே இருக்கிற அனிமல்ஸும் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. ஓகேங்களா? இதை தான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டாகோட மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். டாகில் இருந்து தான் ஹார்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம எவல்யூஷனில் படிப்போம். ஸோ அதோட இது டாகும் ஹார்ஸும் எவல்யூஷன் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்குமா, இல்லை டாக் மாதிரியே இருக்கிற வேற ஒரு அனிமல்ஸோட ரீப்ரொடக்ஷன் வச்சுக்குமானா வச்சுக்காது. ஓகேங்களா? இதை தான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ஸோ இந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் இல்லாமல் அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிச்சுன்னா எவல்யூஷன் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். ஆனால் அது மாதிரி நேச்சுரலே இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்பீசிஸோட மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ஹெல்ப் இன் ப்ரிவெண்டிங் இன்டர்பிரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம். ஸோ இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பீசிஸ் அந்த ஸ்பீசிஸோட மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ஸோ இதுவும் எவல்யூஷனை கரெக்டான லெவலில் கொண்டு போகிறதுக்கு இதுவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மங்கி எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மங்கியோட தான் அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு சில ப்ரீ மேட்டிங் அண்டு போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன் அப்படின்னு சில இருக்குது. ப்ரீ மேட்டிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹேபிடேட், இப்போ ப்ரீ மேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிடேட் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஒரு அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு குறிப்பிட்ட ரொம்ப தூரத்தில் இன்னொரு அனிமல்ஸ் இருக்குது, அது ரெண்டும் மேட்டிங் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃப்ளவரிங் பீரியட்
ஃப்ளவரிங் பீரியட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பீசிஸ் இருக்குது. ஃப்ளவரிங் பீரியட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரே பிளான்ட் தான் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீசன் இருக்கும், அங்கே அதுக்கு ஒரு சீசன் இருக்கும். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிறது அதோட சீசனில் வர்றதுனால அது ரெண்டும் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. ஒரே ஸ்பீசிஸ் நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரே ஸ்பீசிஸ். ஒரு டாகு ஒரு ஐலாண்டில் இருக்குது, அதே ஸ்பீசிஸ் இன்னொரு ஐலாண்டில் இருந்தால் அது ரெண்டும் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து பேரியர் இருக்கிறதுனால அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. அதே மாதிரி ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஏரியாவில் இருக்குது, அதே பிளான்ட்டு இன்னொரு ஏரியாவில் இருக்கும்போது அது ரெண்டும் வந்து ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. ஏன்னா இங்கே ஒரு ஃப்ளவரிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த ரொம்ப ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த போய்ட்டு இருக்குன்னா அங்கே ஒரு ஃப்ளவரிங் பீரியட் இருக்கும். ஸோ அதனால் அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் ப்ரீ மேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போஸ்ட் மேட்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதோ 2 அனிமல்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டாலும் 2 அனிமல்ஸ் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டாலும் அதனால் யங்ஒன்ஸை உருவாக்க முடியும். அந்த யங்ஒன்ஸுக்கு ஃபர்டைல் கேப்பபிலிட்டி இருக்காது. ஸோ இதை வந்து போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இதில் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படிங்கிறது 2 ஸ்பீசிஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இது மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஒன்று நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் எப்படி செலக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்குறோம் ஒரு சில அனிமல்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு சில அனிமல்ஸ் நல்லா டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் கேன் பி எக்ஸ்பிளைன் கிளியர்லி த்ரூ த இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நேச்சுரல் செலெக்ஷனை நல்லா கிளியராக நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அதில் பெப்பர்ட் மாத், பிஸ்டன் பெட்ருலேரியா அப்படிங்கிற ஒரு மாத் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாத் பார்த்தீங்கன்னா இட் மே பி ப்ரெசன்ட் இன் 2 கலர்ஸில் இருக்கும். ஒன்று வந்து ஒயிட் கலர், அனதர் ஒன் இஸ் ஏ பிளாக் கலர். இன் இங்கிலாண்டில் வந்து பெப்பர்ட் மாத் அப்படிங்கிற ஒரு மாத் இருக்குது. அது வந்து 2 கலரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று ஒயிட் கலர், அனதர் ஒன் இஸ் ஏ பிளாக் கலர். இது ரெண்டுமே நல்லா டெவலப் ஆகி ஒயிட்டும் அதிகமாக இருந்தது, பிளாக்கும் அதிகமாக இருந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் அதிகமாக இருந்தது. ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விட்னஸ்டு while colored background of the wall or the building, hence white colored moth escaped from their predators. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்டு மாத் வந்து 2 கலரில் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் ஒயிட் கலர் மாத் வந்து ஈஸியாக ப்ரிடேட்டர்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாத்து வந்து ப்ரிடேட்டர் பிடிக்க வரும்போது இந்த ஒயிட் கலர் மாத்தெல்லாம் என்ன செய்யுது, போய் ஒயிட் கலர் சுவர்கிட்ட போய் அது ஒளிஞ்சிக்குது. அந்த இடத்துல நிற்கும்போது ஒயிட் கலர் சுவர் மேலே இது போய் ஒட்டிக்கும் போது அந்த ப்ரிடேட்டர்ஸ்னால அந்த ஒயிட் கலர் எல்லாமே இருக்கும்போது இதுவும் ஒயிட் கலராக இருக்கும்போது இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது ப்ரிடேட்டர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிருச்சு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நல்ல இண்டஸ்ட்ரியெலாம் நிறைய டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the tree trunks should let out from the industries. The black moth camouflaged அப்படின்னு சொல்கிறோம் on the dark bark of the trees and the white moth were easily identified. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி எல்லாமே டெவலப் ஆகிருச்சு. த ட்ரீ ட்ரங்க் பிகம் டார்க் டியூ டு த ஸ்மோக் அண்டு சூட். இப்போ அந்த ட்ரீயெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீ அண்டு பில்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் அது மேலே அப்படியே ஸ்மோக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அந்த பில்டிங் அதே மாதிரி ட்ரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பிளாக் கலரில் அந்த டஸ்ட்டு படிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அதே ஒயிட் கலர் வந்து மாத் ஒயிட் கலரில் இருக்குது. அதை வந்து ப்ரிடேட்டர்ஸ் பிடிக்க வரும்போது இது அதே சோத்தில் போய் ஒட்டும் போது என்ன தெரியும், ப்ரிடேட்டர்ஸுக்கு நல்லா தெரியணும். ஸோ இங்கே தான் இருக்குது இந்த மாத் அப்படிங்கிறத
இருந்து அதை பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பிடிக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாத் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிருச்சு. அதோட இனம் வந்து நல்லா டெவலப் ஆகல. த டார்க் பார்க் ஆஃப் த ட்ரீஸ் அண்ட் த ஒயிட் மாத் வேர் ஈஸிலி ஐடென்டிஃபைட் பை த ப்ரிடேட்டர்ஸ். ப்ரிடேட்டர்ஸ் ஈஸியாக வந்து ஒயிட் கலர் மாத்தை வந்து பிடிச்சி சாப்பிட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த இனம் வந்து சப்ரஸ் ஆகி அந்த இனம் டெவலப் ஆகவே இல்லை. Hence, the dark colored moth population was selected and the number increased when compared to the white moth. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கலர் மாத் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருச்சு. ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது பிளாக் கலர் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற சரௌண்டிங்கும் எது மாதிரி இருக்குது அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. ஆஷ் எல்லாம் படிஞ்சு பிளாக் கலரில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிளாக் கலர் வந்து மாத் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் ஈஸிலி வந்து எஸ்கேப்டு ஃப்ரம் த ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து ஈஸிலி எஸ்கேப்டு ஆகி அது வந்து இப்போ நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை தான் அந்த அனிமல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. என்ன இயற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒயிட் கலராக எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து ஒயிட் கலர் ஈஸியாக வந்து நிறைய இருந்தது. அதே நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பில்டிங் அதே மாதிரி ஸ்மோக் புகை வந்து படிஞ்சிருச்சு. பில்டிங்கு ட்ரீஸு எல்லா இடத்துலையும் படியும்போது இந்த ஒயிட் கலர் மாத் வந்து எஸ்கேப் ஆக முடியல ஃப்ரம் த ப்ரிடேட்டர்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு பொருத்தமான உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பெப்பர்டு மாத் அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். பிஸ்டான் பெட்டுலேரியா அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்டான் பெட்டுலேரியா ஒயிட் அண்டு பிளாக் அப்படின்னு தெர் ஆர் 2 கலரில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம 2 இதாக பிரிச்சிட்றோம். ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு 2ஆக நம்ம பிரிச்சிட்றோம். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரிலாம் டெவலப் ஆனதுக்கு பின்னாடி அப்படின்னு 2ஆக நம்ம பிரித்து அதில் எந்த மாத் வந்து இங்கே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த நேச்சர் ஆஃபர்டு பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர் டு த பிளாக் கலர்டு மாத். The above proof show that in a population organism that can adapt will survive and produce more progenies resulting in increasing in population through natural selection. So the natural selection la black color moth வந்து நல்லா டெவலப் ஆகி யங்கோன்ஸை நிறைய கொடுத்து இப்போ அதிகமான இனம் எது இருக்குது அப்படின்னா இந்த பிளாக் கலர் இருக்குது. ஆனால் ஒயிட் கலர் மாத் வந்து நிறைய அழிஞ்சிருச்சு. ஒயிட் கலர் மாத்தில் வந்து யங் ஒன்ஸ் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆக முடியல. ஏன்னா அடல்ட் எல்லாமே ப்ரிடேட்டர்ஸ் பிடிச்சி சாப்பிட்றாங்க. யங் ஒன்ஸ் வரல. அந்த இனம் படிப்படியாக அழிஞ்சிட்டு இப்போ அழிம்போட விளிவில் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரியையும் செலக்ட் பண்ணுறது எதுனா நேச்சர் அப்படின்னு டார்வின் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இது நேச்சர் இல்லை, நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வளங்களையும் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் of forest, ocean and fisheries or the use of pesticide, herbicides or drugs. இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பெஸ்டிசைடு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் பிளான்ஸுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெர்பிசைடு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் அதிகமான வளங்களை வந்து அதிகமாக வந்து நம்மளே வந்து ஃபிஷரிஸ் அதிகமாக மீன் அதிகமாக பிடிச்சிட்றோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணி அதிலேருந்து கிடைக்கிற வேல்யூபிள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கெட் பண்ணுறோம். அதே மாதிரி ஓசன் அண்டு ஃபிஷரிஸ் இதிலிருந்து எல்லாமே நமக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அதை எல்லாமே இதிலிருந்து எடுத்து அதை வந்து ஓவராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் 100 of years
human share selected various type of dogs. So for 100 of years human have selected various type of dogs, all of which are variants of the single species of dog. So ரொம்ப காலத்துக்கு முன்னாடி for 100 years of year for 100 of years, ஸோ 100 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் வந்து வளர்க்குறதுக்கு டாக்கை செலக்ட் பண்ணான். அதில் நிறைய வெரைட்டி, ஓகேங்களா. ஸோ அந்த வெரைட்டி எல்லாமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி டாக் இருக்குது. அந்த வெரைட்டி எல்லாமே சிங்கிள் ஆன்சஸ்டரில் இருந்து வந்து பிரிஞ்சு வந்தது தான் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பீயிங் என்ன செய்கிறான், அதிலிருந்து கிராஸ் பண்ணி நிறைய யங் ஒன்ஸை கெட் பண்ணி அந்த இனத்தை வந்து நல்ல நிறைய ஸ்பீசிஸை கொண்டுட்டு வந்துட்டான். ஸோ இது ஹியூமன் பீயிங் வளர்த்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனம் புதுசாக கிராஸ் பண்ணி ஒவ்வொரு இனம் வந்து நிறைய இனம் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி செய்கிறத வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். இது நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இனம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ இதையும் நம்ம கிராஸ் பண்ணால் ஒரு குட் வெரைட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை கிராஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்துக்கிட்டான். ஸோ இப்போ இருக்கிற டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஆன்சஸ்டர்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. நியூ வெரைட்டி இன் ஷார்ட் அண்ட் லாங் டியூரேஷன் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ் பை செலெக்ஷன். இப்போ ஈஸியாக வந்து நியூ வெரைட்டியை நிறைய நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறத ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் வெரி ஈஸி. இது என்ன பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னு நினைக்காம, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னா வந்து நேச்சர் இல்லை, ஹியூமன் பீயிங் செலக்ட் பண்ணி ஒரு இனத்தை எடுத்து அதை திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நியூ வெரைட்டி நிறைய கிடைக்கும், நியூ ஸ்பீசிஸ் நிறைய வந்துடும், ஷார்ட் பீரியட்லேயே நம்ம கொண்டு வர முடியும். நேச்சர் அப்படி இல்லை. நேச்சர் செலக்ட் பண்ணுறது லாங் பீரியடில் தான் செலக்ட் பண்ணோம். பட் ஒரு தாக்கத்தை ஒரு அனிமல்ஸுக்கு உண்டு பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அனிமல்ஸ்லாம் சேஞ்சஸ் நடக்கும். அது ஒரு லாங் பீரியடு நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் அதில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங் உருவாக்குறது, ஆனால் நேச்சுரல் அப்படிங்கிறது நேச்சரே அதை வந்து ஒரு அனிமல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடாப்டிவ் ரேடியேஷன். The evolutionary process which produced new species diverged from a single ancestral form become adapted to newly invaded habitats are best exemplified in closely related group that have evolved in relatively short time. ஸோ த அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சீக்கிரம் எவல்யூஷன் நடக்குது. எவல்யூஷன் எங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஐலாண்டில் சீக்கிரமாக நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருக்கிற அனிமல்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதுக்குள்ளேயே திரும்ப ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அங்கே வந்து எவல்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டார்வின் பிஞ்சஸ் கெலபேகஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டில் வந்து டார்வின் பிஞ்சஸும், அதே மாதிரி ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மேமல்ஸ். ஸோ அதுக்கு அந்த ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அப்படிங்கிறத கங்காரு அதை நம்ம பார்க்குறோம். ஆஸ்திரேலியாவில் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து எனிமிகள் அப்படின்னு பார்த்தா வேறு எனிமிகள் வந்து ஃபுட்டுக்கு அதோட பங்கு போடுறதுக்கு நிறைய மேமல்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, அது ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது வெரி டாமினண்ட்டாக இருக்குது அங்கே, ஓகேங்களா. நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. ஸோ த அடாப்டிவ் ரேடியேஷனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த எவல்யூஷனரி ப்ராசஸ் விச் ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ். இந்த எவல்யூஷன் நடக்கும்போது அந்த ப்ராசஸில் நமக்கு என்ன கிடைக்குன்னா நியூ ஸ்பீசிஸ் கிடைக்கும். டைவர்ஜ்டு ஃப்ரம் ஏ சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல் ஃபார்ம். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல் ஃபார்மில் இருந்து தான் டெவலப் ஆகும். பிகம் அடாப்டட் to newly invaded habitats are best exemplified in closely related groups. ஸோ இப்போ ஒரு நியூ குரூப் நிறைய வருது அப்படின்னா அந்த நியூ குரூப் வந்து அங்கே கிடைக்கிற என்விரான்மெண்ட்டை நல்லா பயன்படுத்துகிற மாதிரி, அதுக்கு எபிலிட்டி இருக்கிற மாதிரி ஆர்கானிசத்தை அதை உருவாக்கும்.
ஸோ ஒரு அனிமல் ஆன்சஸ்டரில் அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போல்லாம் டெம்பரேச்சர் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போல்லாம் 102, 103, 106 வரைக்கும் கூட வந்துருச்சு. இதே துபாய், பக்ரைன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இது ஒரு நேச்சர் வந்து ஒரு தாக்கத்தை ஹியூமன் பீயிங்க்கு உண்டு பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட ஸ்கின்னில் வந்து சில சேஞ்சஸ் வரும். அந்த என்விரான்மெண்ட்டை அந்த ஹீட்டை தாங்குற மாதிரி அவனுக்கு சில எபிலிட்டி வரும். இதை தான் வந்து நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி டைவர்ஜ்டு ஃபார்ம் எ சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல் ஃபார்ம். ஸோ இப்போ வர நியூ வெரைட்டி எல்லாம் எதில் இருந்து வருது? ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர்லேருந்து வருது. பிகம் அடாப்டட் டு நியூலி invaded habitats are best exemplified in closely related groups. ஆனால் இப்போ வர்ற ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து இருக்கிற என்விரான்மெண்ட்டை நல்லா தாங்குற மாதிரி ஒரு எபிலிட்டியோட இப்போ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஹாவ் எவால்வ்ட் இன் ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம். ஸோ ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த எவல்யூஷன் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்லேயே இது டெவலப் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் பார்த்தோம், அதே மாதிரி அடாப்டிவ் ரேடியேஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னா மேன் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை தேர்ந்தெடுத்து அந்த இனத்தில் திரும்ப ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய ஸ்பீசிஸை உண்டு பண்ணுறதை நம்ம ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபார் 100 years ஹியூமன் ஹாவ் செலக்டட் வேரியஸ் டைப் ஆஃப் டாக்ஸ். ஓகேங்களா? For 100 years human have selected various type of dog வந்து செலக்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கான். all of which are variant of the single species of dog. எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸில் இருந்து தான் டெவலப் ஆச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் அதை எடுத்து கிராஸ் பண்ணி அதை மறுபடியும் எங்கோன்ஸை எடுத்து அதை நம்ம வளர்க்கும் போது ஷார்ட் பீரியட்லேயே we can get different type of ஸ்பீசிஸை நம்மளால் கெட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். அதிகமான யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு சோர்ஸஸ் இருந்தது அப்படின்னா அது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை மாதிரி நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரஸ்ட்டு, ஓசன் அண்டு ஃபிஷரிஸ் ஆர் த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் அண்டு ட்ரக்ஸ். அதிகமான பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறது, ஹெர்பிசைடை யூஸ் பண்ணுறது, ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய பெஸ்டிசைடை யூஸ் பண்ணோன்னா ஒரு சில பெஸ்ட் வந்து அழிஞ்சிரும். அது அழிகிறதுனால இன்னொரு இனம் வந்து நல்லா டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிச்சிட்டு இன்னொரு இனம் வந்து நல்லா டெவலப் ஆகுது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டாகை சொல்கிறாங்க. டாக் வந்து இப்போ நம்ம நிறைய வெரைட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மட்டும் ஏன் இவ்வளோ வெரைட்டி வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதில் நிறைய கிராஸ் அதிகமாக பண்ணி யங் ஒன்ஸை கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து எவல்யூஷன் வேகமாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தால் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். இதை வந்து நம்ம உருவாக்குறதுனால இது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ த அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த எவல்யூஷனரி ப்ராசஸ் விச் ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ் டைவர்ஜ்டு ஃப்ரம் எ சிங்கிள் ஆன்செஸ்டர். ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர் இருக்குது, அந்த சிங்கிள் ஆன்செஸ்டர்லேருந்து ஒரு குரூப் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூ குரூப் வருது. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை அது வந்து தாங்கக்கூடிய எபிலிட்டி உள்ள மாதிரி இருக்குது அப்படின்னா அது அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐலாண்ட்லலாம் வந்து எவல்யூஷன் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன் க்ளோஸ்லி ரிலேட்டட் குரூப்ஸ் தட் ஹாவ் எவால்வ்ட் இன் ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம். ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் குரூப்ஸ் வந்து சீக்கிரம் எவால்யூட் ஆகிருது, ஷார்ட் பீரியட்லேயே ஆகிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டார்வின் பிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ். ஸோ ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் அப்படின்னா கங்காரு, அங்கே ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போட்டியாக இருக்கிற வேறு மேமல்ஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால் மெயினாக வந்து
அவங்க ஆஸ்திரேலியன் அந்த கங்காரு வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கு. ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த அடாப்டிவ் ரேடியேஷன். இது ஒரு அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வென் மோர் that are adaptive radiation occur in an isolated geological area. So ஒரு adaptive radiation when more that one adaptive radiation occur in an isolated geographical area having the same structural and functional similarity, it is due to the convergent evolution. ஓகேங்களா, இது குவி இங்கே பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா குவி பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவி பரிமாணம் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே எவல்யூஷன் நடக்கும்போது அதுக்குள்ளேயே மேட்டிங் நடந்து ஒரு எங்கோன்ஸை வரும்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டி இஸ் டியூ டு த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கன்வர்ஜென்ட் எவல்யூஷனால் அங்கே என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படி ஒரே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர்லேயும் அதே மாதிரி சேம் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஆர்கானிசம் உருவாகும். இந்த மாதிரி உருவாகிறத கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் when more that one adaptive radiation occur in an isolated geographical area having the same structural and functional similarity, it is due to the convergent குவி பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது, அது டைவர்ஜென்ட் எவல்யூஷன், விரி பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா வெரி சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டார்வின் பிஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அந்த டார்வின் பிஞ்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலபேகஸ் ஐலாண்ட். Their common ancestor arrived on the Galapagos about 2 million years ago. ஸோ த கேலபேகஸ் ஐலாண்டை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு காமன் ஆன்செஸ்டர் வந்து இருந்தது 2 million years ago. டியூரிங் தட் டைம், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டார்வின் பிஞ்சஸ் ஹேவ் எவால்வ்டு இன் டு த recognized species different in body size, peak shape and feathers behavior. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து அதிலிருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு டார்வின் பிஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்வின் பிஞ்சஸை எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலபேகஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 million இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு இனத்திலிருந்து நிறைய இனம் உருவாகிருச்சு. அந்த இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து மூக்கு அதோட பீக்கில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, இன்னொன்று ஃபெதர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடி சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை எடுத்து அது டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட ரிமைனிங்கை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக வந்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்னா என்னென்ன மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இருக்குது அப்படின்னு 3 மார்க்கில் கேட்கலாம். மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்னா 5 ஹெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேட்டிங், அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு there are 5 ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறோம். அதில் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நேச்சுரல் செலெக்ஷன் does not produce any genetic variation, but once such variation occurs it favors some genetic changes which rejected others. So the natural selection produce only a single variation, but one such variation occur in favor some genetic changes. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஜெனட்டிக் எல்லா அனிமல்ஸ்லையும் எல்லாத்துலேயும் வந்து ஜெனட்டிக் வேரியேஷனை உண்டு பண்ணாது. அதுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ ஒன் சச் வேரியேஷன் அக்கர் இன் ஃபேவர் சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ்
விச் ரிஜெக்டிங் அதர்ஸ். ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் சேஞ்சஸை உண்டு பண்ணோம், மிச்சம் எல்லாத்தையும் அது ரிஜெக்டட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் ஹெல்ப் இன் ப்ரிவெண்டிங் இன்டர்பிரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு ஒன்று ஜென்ரலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ளே தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கோம். செக்ஸுவலி இன்டர்பிரீடிங் ஆர்கானிசத்தை தான் நம்ம வந்து ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு குரூப்பில் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெப்பர்டு மாத் வந்து 2 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து ஒயிட் கலர் இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எந்த ஏரியாவில் அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்து ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு 2 ஹெட்டிங்கில் பார்க்குறோம். ஒயிட் கலர் அழிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஒயிட் கலர் அழிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய ஸ்மோக் வந்து பில்டிங் ட்ரீஸ் இது மேலெல்லாம் படும்போது அதில் வந்து இப்போ ப்ரீடேட்டர்ஸ் வந்து ஒயிட் கலர் மாற்ற துரத்திக்கிட்டு வரும்போது அது போய் எந்த பில்டிங்கில் எங்கே செவுத்தில் ஓட்டினாலும் அது ஈஸியாக ஐடென்டிஃபைட் ஆகிரும், ஈஸியாக ப்ரிடேட்டர் பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் அந்த ஒயிட் கலர் வந்து நிறைய டேமேஜ் ஆகி இப்போ அந்த இனம் ரொம்ப அழிஞ்சு 1-2 தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக ஆர்கானிசம் தட் கேன் அடாப்ட் வில் சர்வ். ஒரு ஆர்கானிசம் அடாப்ட் ஆச்சுன்னா இருக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ப்ரொஜெனிஸ். அது அப்போ தான் வந்து அது வந்து அதிகமான எங்கோன்ஸை உண்டு பண்ண முடியும். வேரியேட்டிங் ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் த்ரூ நேச்சுரல் செலெக்ஷன். அந்த மாதிரி இருக்கும்போது தான் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம், அடாப்டிவ் ரேடியேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டார்வின் பிஞ்சஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.